நேற்றுக்கு நம்ம நக்கீரர் வந்து மனம் இல்லைன்றத உறுதிப்பட ஈசன் வந்து நெற்றிக்கண்ணை காட்டின அப்புறமும் நீ சொன்னது நான் ஒத்துக்க மாட்டேன், கூந்தலுக்கு மனம் இல்லை, மங்கையர்களுடைய கூந்தலுக்கு மனம் இல்லைன்னு இது பண்ணுற வரைக்கும் பார்த்தோம் நம்ம, வாதிடுற வரைக்கும், அதாவது அடித்து சொல்கிற வரைக்கும். அடுத்தது இவர் ஈஸ்வரனுக்கு வந்து கோபம் வருது. கோபம் வருதுன்னா எல்லாம் நாடகம் தான். அதாவது நக்கீரனோட புகழை இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும், நக்கீரனுக்கு இருக்கிற தமிழ் பற்ற இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக தான். இதனே வந்து காமிச்ச அப்புறம் இப்போ இல்லை நீ சொல்றது தப்புன்னு சொல்றாருன்னா அதுக்கு எவ்வளவு ஓணும் நெஞ்சு உறுதி. அதை வெளியில கொண்டு வரதுக்காக தான் இது பண்றது. ஆனா இது ஒரு நாடகம். இந்த இடத்துல கோபம் வந்த மாதிரி ஈசன் நடிக்கிறார். இந்த இடத்துல இதுல வந்து இந்த இதுல இந்த கற்றைவார் சடையன்னு அந்த அவர் சொல்றாரு பாருங்க, நக்கீரர். நக்கீரர் வந்து ஈஸ்வரனை நீ சொன்னது தப்புன்னு சொன்னது அது 10 பாட்டு இருக்கு. பரஞ்சோதி முனி எழுதிய திருவிளையாடல் புராணத்துல அதுக்கே 10 பாட்டு இருக்கு. இதுல ஒரு பாட்டு தான் நம்ம இதுல வருது. அதுவும் இந்த ஒரு பாட்டு தான் சொல்ல முடியும். எல்லா பாட்டையும் நம்ம சொல்லி அது கிட்டத்தட்ட இந்த மீனிங் தான் வரும். ஒவ்வொரு இதுலயும் வந்து ஈஸ்வரோட அந்த கற்றைவார் சடையன்னு இருக்கு இல்லையா, இன்னொன்றுல வந்து அழுக்கு பிடிச்ச தோலாம் புளித்தோலை கட்டிட்டு இருக்கிறவன், அந்த மாதிரி வரும். இன்னொரு இதுல வந்து கையில ஓடு எடுத்துட்டு பிச்சை எடுக்கிறவன் அப்படி வரும். இன்னொரு பாட்டுல வந்து இதுல சுடுகாட்டுல வந்து சுடை பூசின்றவன் அப்படின்னு வரும். அது மாதிரி ஒன்று இன்னொரு இதில் வந்து காபாலியா இருந்து படங்களை எல்லாம் எரிச்சவன், படங்களை தின்னவன்லாம் வரும். அது மாதிரி 10 பாட்டு இது கட்டைவார் சடையன் அந்த பாட்டு அதில் வருது. இங்கே அது இதில் வந்து சாரி கட்டைவார் சடையன் இல்லை, இந்த பின்னாடி இப்போ இது கட்டது. இப்போ நான் சொன்ன பாடத்துக்கு அப்புறம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த பாட்டுக்கு அப்புறம் இந்த கட்டைவார் சடையன் வந்து 3 பாட்டு இருக்கு போட்டுருக்கு. அது என்ன மீதி எனக்கு தெரியல, இதுதான் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இன்னும் 2 பாட்டு இருக்கு. அந்த ஈஸ்வரனோட இதை வந்து நீ மூணு நெற்றிக்கண்ணை காட்டினாலும் நீ சொன்னது தப்புதான் அப்படின்னு சொல்றது. இப்ப ஈஸ்வரனுக்கு கோபம் வந்துடுது. இப்ப வந்து அவர் வந்து ஒரு ஈஸ்வரன் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு இந்த இடத்துல. அதுவும் உங்களுக்கு திருவிளையாடல் புராணத்துல இருக்கு, நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? திருவிளையாடல் புராணத்துல அங்கம் புழுதிபட கேட்டிருக்கீங்க இல்லையா? அது பாருங்க. அங்கம் புழுதிபட, அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் பட விரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று அறுக்கும் நக்கீரனோ என் கவியை ஆராயான், என் கவியை ஆராய்வன் அப்படின்றது ஈஸ்வரன் பாடினது. இதே மாதிரி ஈஸ்வரன் வந்து இந்த அங்கம் பொழுது படம் இவரை பாடினார. இதுவும் 8 பாட்டு வரும்போது இருக்கு. இந்த நக்கீரனை வந்து கேவலப்படுத்தி பாடுற பாட்டு 15 பாட்டு இருக்கு. 15 பாட்டு நக்கீரனை வந்து வேணும்னு வம்பு கேட்கறதுக்காகவே நக்கீரனை வந்து ரொம்ப மட்டமா சொல்லுவார். அதுல ஒண்ணு இது அங்கம் புழுதி பட. அதாவது நக்கீரர் வந்து மீனவர் குலத்தை சேர்ந்தவர். நக்கீரர் வந்து மீனவர் குலத்தை சேர்ந்தவர். ஆனா இப்ப எல்லாரும் வந்து ஜாதி பாக்குறாங்க, அது இதெல்லாம் சொன்னாரு. இறைவன் எங்க பார்த்தாரு? இந்த மீனவ குலத்தை சேர்ந்த நக்கீரனை வந்து பெரிய அறிஞனா வச்சு உட்கார வச்சிருக்காரு. பெரிய ஞானியாக்கி அவர் வந்து தமிழ்ச்சங்கத்துக்கு அவர் தான் அத்தாரிட்டி. நக்கீரர் தான் தமிழ்ச்சங்கத்தை தலைமை தாங்கி நடத்தினவர். யார்? ஒரு மீனவ குலத்தை சேர்ந்தவர் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் என்ன நம்பாடுவான் வானர் குலத்தை சேர்ந்தவர், இசைவாளர் நம்பாடுவான். அவருக்கு வந்து பெருமாள் காட்சி தானே கொடுத்தாரு. திருப்பாடாழ்வார் அப்படி திருப்பாடாழ்வார் அதே மாதிரி தானே. திருப்பாடாழ்வார் காவிரி கரை ஓரத்தில் நான் ரங்கநாதன் பண்ணுறேன். ரங்கநாதனுக்கு அந்த அவருக்கு ஒரு அங்கே சிலை வச்சிருக்காங்க காவிரி கரையிலேயே. அந்த சிலையே காட்டுவேன். இவர் தான் இங்கே கோயிலில் நின்று இசை பண்ணது. காவிரியிலேயே கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு நின்று பண்ணது. ஆனால் கடைசியில் வந்து பிள்ளையில அந்த லோகசாரங்கன்ற அந்த பிரதம பட்டாச்சாரி தலையில் தூக்கிட்டு போனார்ல. இதெல்லாம் எந்த இடத்துல ஜாதி பார்த்தாங்க? எங்கேயும் ஜாதியே பார்க்கல, ஜாதியே பார்க்கல. இவர் வந்து என்ன கம்பர் என்ன ஆசாரியார் குலத்தை சேர்ந்தவர் தானே, இசைவாளர் தான் கம்பரும். அவரை வந்து அவ்வளவு பெரிய புலவராக்கி அவருக்கு வந்து அவ்வளவு சரஸ்வதி காட்சியே கொடுக்கலையா? மாரநேர் நம்பின்னு ஒரு சாதாரண புலையர் குலத்தை சேர்ந்தவரை வந்து பெருமாள் இது ஆச்சாரியன் வந்து அவரை இது பண்ணலையா? ஆள வந்தார், அவருக்கு இது பண்ணலையா? பெரிய நம்பி போய் அவருக்கு கைகரை செய்யலையா? இதெல்லாம் வந்து எந்த இடத்துல எப்படி எப்படி இதெல்லாம் வந்து எந்த இடத்துல ஜாதி வந்தது? ஜாதின்றது அதுக்கப்புறம் வந்தவங்க இருந்தது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அந்த பாகுபாடு பார்த்தாங்களா தான், பார்த்தாங்க தான். ஆனா அது இறைவன் பார்க்கல. இவனுக்கு அப்புறம் இவங்க உருவானவங்க தன்னை கொஞ்சம் பெரிய ஆளா காட்டிக்கணும்ன்றதுக்காக சில செய்திகள்லாம் செஞ்சாங்க. இல்ல இருந்தது. ஆனா அதுக்காக இப்ப டேலி பண்றதா வேலை நம்மளுது?
அது கிடையாது. அதுக்காக டேலி பண்ணக்கூடாது. இப்ப என்ன இருக்குன்றதான் பார்க்கணும். இந்திய வலயத்துல என்ன இருக்கு? அன்னைக்கு நிலவில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாயிருக்கலாம். நமக்கு தெரியாது அதை பத்தி என்னன்னு. அதனால அதை நம்ம சொல்ல முடியாது. அந்நிய சூழ்நிலை எப்படி இருந்ததோ அன்னைக்கு அதை பண்ணியிருக்காங்க. அப்படின்ட்டா இன்னைக்கு நம்மளை கேட்கும்போது இன்னிய நிலைமையை நம்ம மனசுல வச்சுன்னு பார்க்கும்போது அது தப்பு தான். அந்நிய நிலைமை நம்ம பார்த்துருந்தோம்னா அது ரைட்டான்னு சொல்லுவோமான்னு தெரியல எனக்கு. இந்திய நிலைமையை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில் அது தப்பு தான். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாதுதான். அது போட்டோம். அதை பத்தி இல்ல. யாரும் இப்ப மீனவர் குலத்தை சேர்ந்தவர் தான் நிக்கிறது. வந்து எவ்வளவு பெரிய ஆளை ஆக்கி விட்டுருக்காரு. அங்கம் புழுதிபட அந்த பாட்டு, அந்த பாட்டை கேளுங்க. அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய்ப்பூசி பங்கம் படவிறந்து கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று அறுக்கும் கீர் என்று கீரும் நக்கீரனோ என் கவிதை ஆராய்வான். இதை வந்து ஈஸ்வரன் சொல்றது அருமையான பாட்டு. அங்கம் அங்கம் புழுதிபட, அதாவது அந்த நக்கிய அந்த மீனவர்களுக்கே உண்டான அந்த பாணியை சொல்றாரு. அங்கம் புழுதிபட. மீனவர்கள் வந்து ஒரு சுத்தமா இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த அந்த மணல்ல தான் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி, அந்த அவர் கையில வச்சிருக்காங்களே அறிவாள், அதுல என்னன்னா இந்த சங்கு அறுக்கும் போது அது பிடிச்சிக்கும். அந்த வாள் வந்து சங்கு பிடிச்சிக்கும். அதுக்காக அது பிடிக்காம இருக்கிறதுக்காக நெய் மீனோட கொழுப்பு இருக்கு பத்தியா, மீனோட கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொழுப்பை எடுத்து அந்த வாலில் தடவுவாங்களாம். தடவிட்டு இருப்பாங்க. அறுத்தாதான், இல்லாட்டா வால் ஓடாது. நம்ம எப்படி எண்ணெய் தடவிக்கிறோம் கையில், பலாப்பழம் எடுத்து வெட்டினவங்களுக்கு தெரியும். பலாப்பழம் எடுத்து முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கிறோம் பாருங்க. அது மாதிரி கையில் பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும் அந்த சங்கில் உள்ள இருக்கிற அந்த சதை, அந்த சங்கோட ஓடு, அதெல்லாம். அதை தான் சொல்றாருங்க. அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய்ப்பூசி, அறிகிற வாளில் நெய்ப்பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி, பங்கம் படவிரண்டு கால் பரப்பி, பங்கம் படவிரண்டு கால் பரப்பினா புரியுதா உங்களுக்கு? ரெண்டு காலையும் பரப்பிட்டு அதுக்கு நூல்ல சங்க வச்சுட்டு அறுப்பாங்களாம். அது வந்து ஒரு அசிங்கமா இருக்கு, பார்த்தா வந்து உடம்பெல்லாம் தெரியறது, மர்ம உறுப்புகள்லாம் வெளியே தெரியுதுன்றதை பத்தி கவலையே பட மாட்டாங்களாம். அதான் பங்கம் படவிரண்டு, பார்க்கறவங்களுக்கு பங்கமா இருக்குமா. படவிரண்டு கால் பரப்பி, எவ்வளவு கேவலமா சொல்றாரு பாருங்க. சங்கதனை சங்க கீர் கீர் என்று கீரும். கீர்னு அந்த அந்த இது அறக்கிறதுல வந்து அந்த சவுண்ட் வருமா. அதை அறக்கிறதுல எதுக்குன்னா பெண்களுக்கு அணிகலம் செய்வாங்க. நீங்க அறக்கிறதுனா அதுக்குள்ள சதையை எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லை. சங்க அறக்கிறது, சங்க அறுத்தா சங்குல வந்து அந்த வளையமா வரும் பார்த்தீங்களா, அந்த வளையத்தை வந்து வளையலாம் போட்டுப்பாங்க. அந்த காதுல இதுல வந்து சின்னதா ஓட்டை போட்டு அதுல ஒரு கொக்கி மாதிரி போட்டு அது காதில் தொங்க விட்டதெல்லாம் பண்ணிப்பாங்க. அதனால அது அணிகலனா செய்யறது. அதை சங்க அறுத்து அணிகலன் செய்வாங்க. அதைத்தான் சொல்றாருங்க. சங்க அதனை கீர் கீர் என்று கீரும் நக்கீரரோ என் கவியை ஆராய்வான். என்னோட கவிதையை ஆராயத்துக்கு நக்கீரன் தானே. நான் யாரு? நான் எவ்வளவு பெரிய ஆள்? நான் ஈஸ்வரன்னா என் கவியை ஆராயத்துக்கு இந்த சாதாரண நக்கீரன் ஜாதியை எழுத்து வேணும்னே சொல்றாரு. ஆனா நக்கீரனுக்கு கோபம் வரல, ஜாதி எழுத்ததுனால கோபம் வரல அவருக்கு. அவருக்கு என்னன்னா தமிழை வந்து பண்ணது தப்பு, தமிழை தப்பா சொல்லிட்டு அதை வந்து நான் தப்பா சொல்லியிருக்கேன்னு நான் கேட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நான் என்னை வந்து என் குலத்தை எழுச்சி பேசுறது என்ன நியாயம் இதுன்னு அவருக்கே உண்டான அதான். அதுக்கு பேர் தான், இதைத்தான் தமிழ்ல சொல்லுவாங்க, சுத்த தமிழ்ல அறச்சீற்றம்னுவாங்க. அறச்சீற்றம்னா இதான். அதாவது நியாயமான ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத நியாயமான விஷயத்தையே ஒரு கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, கிண்டல் பண்றது. ஒரு அறம் தழைக்காத நேரத்துல, அறத்தை வந்து காப்பாற்ற முடியாத நேரத்துல ஒரு சீற்றம் வருது பார்த்தீங்களா, கோபம். அதுதான், அதுக்கு பேர் தான் அறச்சீற்றம்னு பேரு. இந்த அறச்சீற்றம் நக்கீரருக்கு வருது இந்த இடத்துல. இந்த அறச்சீற்றம் தான் இதுக்கு பேர். வந்து அறச்சீற்றம்ன்றது ரொம்ப பொருத்தமான வார்த்தை. அறச்சீற்றம் இதுதான். ஈஸ்வரன் சொல்றது தப்பா ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு அர்த்தத்தை சொல்றாரு. தப்பா வந்து ஒன்று எழுதி கொடுத்து அவரச வெளியே படிக்க சொல்லி, அது இல்ல நீங்க சொல்றது தப்புன்னு நக்கீரர் சொன்னதுக்கு அதை வந்து நீ எந்த ஏம்பாட்டுல நீதான் தப்பு கண்டுபிடிப்பியா? என்ன அர்த்தம்? தமிழ்ச்சங்கம் அதுக்கு தானே இருக்கு. தமிழ்ச்சங்கத்துல அவர் தானே வித்வானா இருக்கிறவர் தானே தமிழ்ச்சங்கத்தை நடத்தினவர் நக்கீரர் தானே. நக்கீரர் குறை சொல்லாத வேற யார் சொல்லுவாங்க? தமிழ் பாட்டுல குறை நக்கீரர் ஒரு சங்கப்புறவருக்கு வந்து அவர் கண்ணதுல ஒரு தமிழ் பாட்டுல குறை இருக்குன்னா அவரால் பொறுத்துக்க முடியுமா? கேட்கிறாரு. கேட்டா ஈஸ்வரன் வந்து நெத்திக்கண்ணை காட்டுறாரு. நீ நெத்திக்கண்ணை காட்டினா கூட சரி, நீ சொன்ன தமிழ் தப்பு தான் அப்படின்னு நக்கீரர் சொல்றாரு இல்லையா? அதுக்கு அவர் நீ சொன்னது, அதாவது தப்புன்னு சொன்னதுக்காக ஈஸ்வரன் வந்து அவரை கேவலப்படுத்தி பேசுறாரு, இந்த இடத்துல பாடுறாரு. அதைதான் நீங்க பார்க்கணும். இது கூட 6 பாட்டம் 8 பாட்டம் இருக்கு இந்த நக்கீரரை வந்து கேவலப்படுத்துறது.
ஈஸ்வரன் கேவலப்படுத்துறது. அங்கம் புழுதிபட அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் பட இரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று கீரும் நக்கீரோய் என்கவியை ஆராய்வான். அது வந்து இது வந்து ஈஸ்வரன் பாடினது. இந்த பாட்டு இதுவும் ஈஸ்வரன் பாடினதா சொல்ற. இது ஈஸ்வரன் பாடின பாட்டு. இதுவும் அந்த பாட்டு ஈஸ்வரன் பாடினது, இதுவும் ஈஸ்வரன் பாடினது. இது மாதிரி ஒரு 7 பாட்டு இருக்கு. ஈஸ்வரன் வந்து நக்கீர ஏசி பாடினது ஒருமையில. இன்னும் கீர்த்தனமா எல்லாம் பாடுறாரு. வானமே கூரை அந்த அந்த ஒரு பாட்டெல்லாம் இருக்கு. நீரே உயிர் உயிரே உயிரே தண்ணீர் போனால் தெரியாது, போனால் போவார் வந்தார் வருவார். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார்னு கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு. இதை பார்த்தா போனால் போவார் வந்தார் வருவார், உயிர் என்பது அறியாது. அதை அப்படி அவளை கேவலப்படுத்தியே சொல்லுவார் ஒவ்வொரு இடத்துலையும். அதே மாதிரி வலையை இது பண்ணி கூட ஒரு பாட்டு இருக்கு. எல்லாம் டக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது, என்ன பண்ணுது. வலையை வீசும்போது அந்த வலை வீசுற இது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அதை கேவலப்படுத்தி சொல்லுவார். அந்த வலை வீசுறது வந்து ஒரு அசிங்கமா இருக்கு அப்படின்னு. வலையை வீசி மீனை பிடிக்கிறது, அந்த உயிர் எல்லாம் உள்ள மீன் எல்லாம் பிடிச்சி மீன் உள்ள துடிக்கும் போது இவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு மனசு. கேவலமான ஆளு அந்த மாதிரிலாம் சொல்றாரு. அது மாதிரிலாம் ஈஸ்வரன் சொல்றாரு அந்த இடத்துல. இவரை வைக்கிறது 7 பாட்டு அவர் இருக்குது. அந்த 7 பாட்டும் பாடு அதுதான் சொல்றாரு. அதுலதான் இந்த பாட்டு. அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் பட விரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று கீரும் நக்கீரரோ என் கவியை ஆராய்வான். இது வந்து ஈஸ்வரன் சொன்னது. நக்கீரருக்கு அப்பதான் அறச்சீற்றம்ன்றது நக்கீரருக்கு அப்பதான் வருது. நக்கீரருக்கு வந்து நான் இப்ப சொன்னேன் அதெல்லாம் உண்மைன்னு சொன்னது தப்புன்றார். தப்புன்னு சொல்லிட்டு நீ ஆமா தப்பு, நான் சொன்னதுதான் கரெக்ட், நீ சொல்றது தப்புன்றாரு. உண்மைன்னு சொன்னது தப்புன்னு சொல்றாரு ஈஸ்வரன். உண்மைன்னு தான் சொல்லுவோம். அறச்சீற்றம் அங்கதான். அப்பதான் நக்கீரருக்கு வந்து ஒரு சீற்றம் வருது. சங்க இருப்பது எங்கள் குலம், சங்க அறுத்து பண்றது வந்து எங்களுடைய குலம். அது வந்து இந்த இடத்துல வந்து சங்க இருப்பது எங்கள் குலம். சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கரனாருக்கு குலம் ஏது? குலமே இல்லை. குலமே இல்லைன்னா ஆதியம் அந்த மணி தானே. அதுக்கு இந்த இடத்துல இந்த பேர் வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு பேருது. ஈஸ்வரனை வந்து ரொம்ப தூக்கி பேசுற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை. சங்கரனாருக்கு ஏது குலம் அப்படின்றது. சங்கரனாருக்கு குலமே இல்லைன்னா ஆதியும் அவர் தான், முதலே அவர் தான், தோற்றமே அவர் தான், ஈஸ்வரன் தான், ஆதிசிவன்றமே தான். அதை சொல்றதாவும் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல. சங்க இருப்பது எங்கள் குலம். எங்களுக்கு வந்து சங்கம் இருக்கிறது தான் எங்கள் குலம். சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், சங்கை அறுத்து அந்த இது பண்ணி வாழ்வோம். உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை போம். இறந்துண்டுன்றதுல வந்து இதுல நிறைய இருக்கு. இறந்துண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த இறந்துண்டு வந்து எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கலாம். இறந்துண்டுன்றது வந்து இப்ப திருவோட நான்மோகனோட தலையை கிள்ளிட்டு கையில கையில ஒட்டிக்கிறது. தலை பிரம்மாவோட தலை கையில ஒட்டிக்கிறது. கையை விட்டு போக மாட்டேங்குது, பிரம்மாதி தோஷம் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கு. ஆக இவர் கையில திருவோடு இருக்கு, கையில தலை ஒட்டின்னு இருக்கு. இதுக்கு ஒவ்வொரு இடமா போறாரு. அதான் பிச்சை எடுக்கிறது. அதுதான் ஈஸ்வரன் பிச்சை உங்க திருவோட்டை எடுத்து பிச்சை எடுக்க போறாரு. எந்த இடத்துல போகும்போது உனக்கு பிச்சை அந்த இது விழறதோ அந்த இடத்துல தான் உனக்கு மோட்சம், இந்த பிரம்மகத்தி மோட்சம்னு அவருக்கு சொல்லிடுறாரு. இவர் சொல்லிடுறாரு மகாவிஷ்ணு. அப்படி வரும்போது தான் பிச்சாண்டார் கோயில்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. நம்ம தஞ்சாவூர்ல இருந்து இது போறப்ப கண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு. திருவையாறு போறப்ப நாரங்கனால போயிருக்கோம், கண்டியூர் போயிருக்கோம். நானும் ரங்கநாதனும் கண்டியூர் வழியா தஞ்சாவூர்லாம் பார்த்துட்டு கண்டியூர் வழியா திருவையாறு போயிருக்கோம். நான் ரங்கநாதன் வீரராவல் கூட வந்தாருன்னு நினைக்கிறேன். வீரராவல் எல்லாம் கண்டியூர் தான். கண்டியூர்ல வந்து இப்ப கண்டியூருக்கு அங்கேயும் இதே மாதிரி அந்த பிரம்மாவோட இது போன மாதிரி இருக்கும். சாபம் போன சாபவலையை அங்க இவன் கையில இருந்து அந்த பிரம்மாவோட தலை உதிர்ந்த மாதிரி ஈஸ்வரன் கையில இருந்து அங்கேயும் அது உண்டு. ஆக இந்த 2 கோயிலையுமே அது அந்த அந்த தாற்பயம் இருக்குன்றத சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாரு இங்க. உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. அதுக்காக பிச்சை எடுக்கிறார், அந்த தலை கையை விட்டு போகணுன்றதுக்காக ஒண்ணு. இன்னொன்னு இறந்து உண்டுன்றது வந்து அந்தரா பெரியரா போட்டு இறந்த உடல்களை உண்றது. காபாலியா இருந்தது வந்து ஈஸ்வரன் தான். இதுல சுடுகாட்டுல மயானத்துல எல்லாத்தையும் எரிச்சுட்டு அந்த பணத்தை எல்லாம் சாப்பிடுவாங்களாம் அந்த காபாலி இருக்கிறவங்க. அவங்க வந்து ஈஸ்வரனுடைய அவதாரம்னு. ஈஸ்வரனுடைய அவதாரம் தான் அந்த காபாலிகள் வந்து அந்த இதையெல்லாம் சாப்பிடுவாங்க. அதை முன்போல் இறந்துண்டு வாழ்வது. இன்னொன்னு என்ன சொல்ற, இறந்துண்டுன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு அதாவது அதுலயும் மஞ்சள் புகை செடி தான்.
ஆசை காம குரோத ஆசை பஞ்சபூதங்களுக்கான இது அத்தனையும் விட்டு பற்றற்றவனாய் இறந்துண்டு பற்றற்றவனாய் இறந்து எல்லாத்தையும் துறந்துட்டுன்றான் இல்லையா, அதுதான் துறந்துன்றதுக்கு இறந்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி துறந்துன்றதுக்கு இறந்துன்னா ஒரு அர்த்தம் உண்டு, இறந்துன்னா துறந்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. எல்லாத்தையும் துறந்து உன்போல் இறந்து உண்டு, வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் என்ன கிடைக்கிறதோ அது வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு வாழ்வதில்லை. நாங்க அது மாதிரி இல்லை. நாங்க சங்கம் அறுத்தாலும் சங்கம் அறுத்து எங்களுக்கு தேவையானது எங்க குடும்பத்துக்கு தேவையானதை கொடுத்து காப்பாற்றுவோம். உன்ன மாதிரி நீ எல்லாத்தையும் வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்துட்டு புள்ள குட்டி எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே அந்த போக்குல போய் அது எந்த பற்றும் இல்லாம வாழுறது அது மாதிரி நாங்க கிடையாது. எந்த பற்றும் இல்லாத வாழற உன்னோட குணமும் எனக்கு கிடையாது. நான் இப்ப பிறந்த கடமைக்கு நான் எனக்கு செய்ய வேண்டியது நான் என் குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சுருவோம் நாங்க அப்படின்ற மாதிரி இதுல அது மாதிரி சொல்றாரு இதுல. அதுதான் சங்கற்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரசே அரணே, சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை போம் அப்படின்றது வந்து இது வந்து நக்கீரர் வந்து ஈஸ்வரனை பார்த்து பாடினது. பாடின உடனே ஈஸ்வரன் வந்து இதை திறக்கிறார், நெற்றி கண்ணை திறக்கிறார், நக்கீரரை எரிக்கிறார். நக்கீரரை எரிக்கும் போதும் குற்றம் குற்றமே உன் பாட்டில் குற்றம் குற்றமே உன் பாட்டில் குற்றம் குற்றமேன்னு சொல்லிட்டு தான் எரிஞ்சாராம் நக்கீரரை எரிக்கும் போது பஸ்மமாகும் போது நக்கீரர் தீப்பிடிச்சு நெற்றிக்கண்ணில் பட்டு நெற்றிக்கண் தீப்பட்டு எரியும் போது உன் குற்றம் குற்றமே உன் பாட்டில் குற்றம் குற்றமே நும் பாட்டில் குற்றம் குற்றமேன்னு சொல்லிட்டே தான் எரிஞ்சுதான். எரிஞ்சு முடிஞ்ச அந்த சாம்பலும் நின் பாட்டில் குற்றம் குற்றமே, நின் பாட்டில் அதான் அரைச்சீற்றம்னு நான் சொன்னேன் பாருங்க. அரைச்சீற்றம்ன்றது இதுதான். நின் பாட்டிலும் குற்றம் குற்றமே நும் பாட்டில் குற்றம் குற்றமேன்னு சொல்லிட்டு துடிக்கிறதான் அந்த உள்ள அந்த எலும்பு அந்த சாம்பல்லாம் பாத்து எல்லாம் அப்படியே அசந்து போயிடுறாங்க. எல்லாமே பாக்குறாங்க, இப்படி கூட முடியுமா, இந்த மாதிரி கூட இறந்தப்புறம் கூட இந்த மாதிரி ஒரு வருமா முடியுமா அப்படின்றத வந்து ராஜா பாக்குறான். சண்பக பாண்டியன் வந்து அதிசயிச்சு போறான், இப்படி ஒரு புலவரான்னு. இவர் யாரோ வந்து நின்னாரு, திடீர்னு பார்த்தா கண்ணால பார்த்தாரு, எரிச்சிட்டாரு. எரிச்ச உடனேயே தான் சண்பக பாண்டியனுக்கு தெரியுது வந்திருக்கிறது ஈஸ்வரன். அந்த நெத்திக்கண்ணை பார்த்துதான் நெத்திக்கண்ணை பார்த்து அசந்துட்டான். அசந்து போய் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு உள்ள வந்து பார்த்துட்டு அதை பார்த்துட்டு கண்ணு தலை வந்து இதுவாயிடுச்சு. உள்ள புணமும் சாம்பலும் எலும்பும் துடிக்கிறது. அது சொல்றது நின்பாட்டில் குற்றம் குற்றமேன்னு சொல்லிட்டே இருக்கு. அதை அப்புறம் எல்லாரும் பார்க்கறா, அந்த அரசு அவையே பார்க்கறது, தர்மியும் பார்க்கறாரு. தர்மிக்கு அவ்வளோ நாள் ஆசை இருந்தது இல்லையா, பணத்தை ஆசை இருந்தது இல்லையா, எனக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்று அதை காப்பாற்றுறது இதெல்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் திருவிளையாடல் காட்டல, இதெல்லாம் இருக்கு திருவிளையாடல். இது ஆக்சுவலா புராணத்துல இருக்கு, திருவிளையாடல் படத்துல இல்லை. தருமி வந்து அந்த நிமிஷமே ஒரு பற்றற்ற நிலையை அடைஞ்சிடுறாராம். தருமி வாழ்க்கை என்ன வாழ்க்கை, ஈஸ்வரனே கூட வந்துட்டா இந்த பணம் இருக்குன்னா அதை 1000 பொற்காசை அப்படியே திருப்பியே கொடுத்துருவானா ராஜாக்கு. எனக்கு வேண்டாம், எனக்கு ஈஸ்வர தரிசனம் கிடைச்சது, அது போறோம் எனக்கு இனிமே வாழ்க்கை வேண்டாம், என்னை இப்பயே இப்ப சேர்த்துன்றது ஈஸ்வரன் கிட்ட கெஞ்சுறாராம். ஈஸ்வரன் வந்து தர்மிக்கு மோட்சம் கொடுத்துறாரு அந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்கு திருவிளையாடல் பணத்தை. ஈஸ்வரன் வந்து தர்மிக்கு மோட்சம் கொடுக்குறாரு அந்த இடத்துல. இது மாதிரியே கண்ணன் கிருஷ்ணனும் பண்ணது உண்டு. கிருஷ்ணனும் வந்து குசேலருக்கு வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு குசேலர் நல்லா குசேல பாக்கியான அது ஒரு நாள் நான் சொல்றேன். அது ஒன்று அந்த குசேலரை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லா சிசுவேஷன் பண்ணி அவருக்கு எல்லாம் பண்ணி போகும்போது அவர்கிட்ட வந்து நாங்கள் கொடுத்த வாடையெல்லாம் கைட்டு வைக்கிறோம், நாங்கள் கொடுத்ததெல்லாம் கைட்டு வைக்கிறோம் அவர் வெறுங்கையோடய அனுப்புறாரு வீட்டுக்கு. ஆனால் வீட்டில் வந்து வரும்போது கிருஷ்ணன் வந்து குசேலர் வந்து இவ்வளவு போனோம், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கிருஷ்ணனை பார்க்க போனோம், கையில ஒன்றும் கொண்டு வரலையே, எதையும் கிருஷ்ணன் நம்மளுக்கு கொடுக்கலையே, இப்போ நம்ம போய் நம்ம ஒய்ஃபு கிட்ட இவகிட்ட எப்படி சொல்றது, அவ பேர் வந்து சாவித்திரி கிட்ட போய் எப்படி சொல்றது இந்த மாதிரி நான் ஒண்ணுமே இல்லைன்னு கிருஷ்ணன் எனக்கு எதுவுமே கொடுக்கலன்றதை எப்படி போய் சொல்றதுன்னு அப்படியே துடிச்சுன்னு வரும்போதே வீட்டுக்கு வந்தா வீட்டுல மாடு மாளிகையும் கூட கோபுரமா வீடு ஆகி பசங்கள்லாம் வந்து அப்படி ஒரு ஆபரணங்களும் அணிகலங்களும் பட்டாடைகளும் கட்டிட்டு பசங்கள்லாம் சுத்தறத பார்த்தாராம். பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு வந்து அப்படியே குசேலருக்கு வந்து சலிச்சு போறான். நான் வந்து கேட்கல, எப்படி கேட்கலன்னு நினைச்சேன்னா நான் என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு தேவையான என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிய நீ. நான் வந்து உன்னை பார்த்தேனே, உன்னை பார்த்தப்ப நீ வந்து இதை என்கிட்ட சொல்லல, ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு பண்ணிட்டு இருக்கியே, இதெல்லாம் யாருக்கு வேணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ தான் வேணும் சொல்லி குசேலர் வந்து அப்படியே நான் வீட்டுல பார்த்து எல்லாரும் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருத்தோன்னே குசேலர் அப்படியே தேசாந்திரியாவே போயிடுறாரா நாடோடியாவே.
மறுபடியும் அப்படியே காடு விளையாண்டு அலைஞ்சிட்டு அப்படியே வரதா இருந்து வானப்பிரஸ்தா இருந்து காலமாயிடுறாராம். அவரும் அது மாதிரி குசேலரோட கதையிலே அப்படிதான். அந்த பணத்தோட தேவையோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா கூட, கஷ்டப்பட்டு இருந்தவருக்கு ஈசனே நேரா வந்து தர்மி கிட்ட கொடுத்த உடனே அந்த பணத்து மேல அந்த ஆசையெல்லாம் விட்டு போறது. என்ன இந்த பணம் இதெல்லாம் இருந்து என்ன பண்ண போறது, இது என்ன ஈஸ்வரனோட இதுவே கிடைச்சிட்டு, எனக்கு இனிமே எனக்கு என்ன வேணும், ஈஸ்வரனே எல்லாரையும் பார்த்துப்பா, என்னது எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு ஈஸ்வரான்னு கெஞ்ச, பணம் வேண்டாம் எனக்கு மோட்சத்தை கொடு, நான் எனக்கு வந்து இப்போ எனக்கு மோட்சத்தை கொடு, எனக்கு மறுபடியும் இப்போ பிறவி பிறவி பண்ணிய போக்கு மறுபிறவி இல்லாத பண்ணுன்னு கெஞ்சாராங்க தர்மி. தர்மி கேட்டவுடனே ஈஸ்வரனும் பண்ணிடுறாராம் அதை. ஆக திருவிளையாடல் புராணத்தில் இப்படிதான் முடியும். அதுக்கப்புறம் வந்து நக்கீரர் வந்து இறந்த உடனே நக்கீரரை வந்து அதை சரவண பொய்களை எழுப்புறது அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு. ராஜா வந்து கெஞ்சா சண்பக பாண்டியன், நீங்க வந்து ராஜா, நீங்க வந்து பரமசிவனாவே இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சது ரொம்ப புண்ணியம், உங்களை ரொம்ப விரும்புகிறேன் வணங்குறேன், ஆனா என்னோட நக்கீரனை எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை, என் நக்கீரனை நீங்க எரிச்சது அநியாயம், என் அவையில வச்சு இப்படி ஒரு தீரா பழி எனக்கு வரா மாதிரி பண்ணிட்டீங்களே. ஏன்னா அந்த சண்பக பாண்டியன் பெரிய புலவர், ரொம்ப கெஞ்சறானா ஈஸ்வரன்கிட்ட, நீங்க இதை பண்ணக்கூடாது, நக்கீரன் எனக்கு வேணும், என்னோட தமிழ் சங்கத்தை வழக்கத்துக்கு எனக்கு நக்கீரன் வேணும்னு புடிவாதம் பண்றாராம். அது தெரியும் ஈஸ்வரன் கொடுக்கதான் போறாரு, இருந்தா கூட நான் அந்த அந்த இடத்துல வந்து அந்த பாண்டியனுடைய பெருமையை, சண்பக பாண்டியனுடைய பெருமையை அந்த உலகத்துக்கு அந்த அவைக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக நான் அப்ப சொல்றேன். சண்முக பாண்டியன் சொல்றேன், உங்களோட தரிசனமே எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி சந்தோஷம், ஆனா இதுல நான் மகிழ்ச்சி அடையல, எனக்கு மகிழ்ச்சி என்னோட நக்கீரை எனக்கு திரும்பி வேணும், என்னோட நக்கீரை நீங்க எரிச்சிட்டீங்களே அப்படின்னு ஈஸ்வரன் சண்டைக்கு போறாங்க அந்த சண்முக பாண்டியன். அதெல்லாம் இருக்கு, ஆனா அது வந்து இதுல திருவிழா சினிமாவில் வந்து அவ்வளவு காட்டல, அதை பத்தி பணிஞ்சு போய் என்னமோ ரெண்டு வார்த்தை கேட்கற மாதிரி தான் இருக்கு, அதோட முடிஞ்சிடற மாதிரி. ஆனா அதுவும் வந்து ஈஸ்வரனுக்கும் சண்முக பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் வந்து எல்லாத்தையும் சிரிச்சுட்டு, இது எல்லாம் என்னுடைய நாடகம் தான், நீங்க போய் சரவண பொய்கையில போய் அந்த இதுல குளத்துல அந்த சரவண பொய்கையில போய் பாருங்க, அங்க இப்ப அங்கிருந்து நக்கீரை நான் உருவாக்கி தரேன், சங்கப்பலகை மேல நக்கீரை வச்சு சங்கப்பலகை மேல வச்சு அந்த சரவண பொய்கையில மேல கொண்டு வந்து கொடுக்குறாரு. பொற்றாமரை குளம், பொற்றாமரை குளத்துல சங்கப்பலகை மேல நக்கீரன் மேல எழுந்து வராராம், ஊர் உலகம் பூரா பாக்குற மாதிரி. அந்த அப்படியா அப்படி வந்து நக்கீரனோட பெருமையை எடுத்து காட்டுறதுக்காக இந்த திருவிளையாடல் புராணத்துல இந்த பகுதி. ஆக இன்னைக்கு நம்ம இந்த திருவிளையாடல் புராணத்துல இந்த பகுதியை நம்ம பார்த்தோம். இதேதான் எனக்கு திடீர்னு எனக்கு என்ன ஞாபகம் வந்து சொல்லலாம்னு தோணிட்டு சொன்னேன். இதுல நிறைய பாடல் எல்லாம் எனக்கு மறந்து போச்சு, என்னால அவ்வளவு கரெக்டா ஷேர் பண்ண முடியல, சொல்ல முடியாது, ஞாபகம் இல்லை அந்த இந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஈஸ்வரன் வந்து பண்ணு சண்பக பாண்டியன் 4 பாட்டு பாடுறான், ஈஸ்வரன் கிட்ட கேட்கணும் அந்த மாதிரி, என்னோட இது இப்படி ஆயிட்டு, என்னோட நக்கீரர் இது பண்ணிட்டீங்களே நியாயமா, அதெல்லாம் அதுவும் அரைச்சிட்டோம். கோவமா தான் சொல்றாரு சண்பக பாண்டியன், கோவமா தான் ஈஸ்வரன் கிட்ட சண்டை போடுறான், நக்கீரன் ஈஸ்வரன் கோவமா தான் சண்டை போடுறான், இதெல்லாம் அரைச்சிட்டோம். இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருந்தது, அந்த பாட்டுலாம் எனக்கு என்ன சரியா ஞாபகம் இல்லை, எல்லாம் தெரியாம சொல்லக்கூடாது. தேங்க்யூ.